ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் சமாதானத்தை தேடி இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சமாதானம் எப்படி நம்ம கிடைக்கும்? சமாதானத்துக்காக இந்த உலகம் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் திருமறையில் அழகான ஒரு வசனம் 119 சங்கீதம் 165 வசனத்திலே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Great peace have those who love your law. அன்பான குடும்பத்து மக்களே, வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. நம் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு எங்க இருக்குன்னா நம்ம பைபிள்ல தான் இருக்கு. இந்த பைபிள் வாசனங்கள் நம்மை நடத்த முடியும். அந்த திருமறை வார்த்தைகள் நம்மை உருவாக்க முடியும். இந்த திருமறை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம், புதையல். இயேசுவை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த திருமறையை வாசித்து அதில் இருக்கிற அநேக பொக்கிஷங்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை குறித்து அறிந்த நீங்களும் நான் எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம்? வேதம் வாசிக்கிறது ரொம்ப குறைவு தானே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த வேதத்தை நேசிக்கும் போது, அதன் மீது பற்றுதலோடு வாசிக்கும் போது, அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்கிவிடும், நமது சாயலையே மாற்றிவிடும், நமது சிந்தனையை மாற்றிவிடும், நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து விடும். ஆண்டவர் செய்த வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள், செய்த காரியங்கள், இந்த திருமறையில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாமே நமது வாழ்க்கையில சமாதானத்திற்கு எதுவான வழிநடத்துதலுக்குரிய வார்த்தைகள் தான். எனவேதான் திருமறை அழகாக சொல்லுகிறது. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிற மக்களுக்கு சமாதானம் உண்டு. அன்பான குடும்பத்தின் மக்களே, சமாதானத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கீங்களா? சமாதானமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? சமாதானம் பெற வேண்டும் என்று வாஞ்சித்து கொண்டிருக்கீங்களா? ஒரே ஒரு காரியம், இந்த வேதத்தை நேசிங்க. இயேசுவானவர் சொன்ன வார்த்தையின்படி நடங்க. இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிங்க. இயேசு மீது சார்ந்து நில்லுங்க. இயேசுவையே நோக்கி பாருங்க. இந்த வேதத்தை நாம் நேசிக்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அந்த சமாதானம் வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிற்கிற சமாதானமாய் நிச்சயமாய் மாறும். கவலைப்படாதிருங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை ஆண்டவர் மீது வந்தது. அந்த பொக்கிஷம் பைபிள்ல இருக்கு. வாசிப்போம், ஆண்டவருக்கு இந்த அர்ப்பணிப்போம், சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இன்னைக்கு சமாதானத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தரப்போறாரு. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, சமாதானத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறோமே அப்பா. ஒரு சமாதானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சுறோம். ஆமாண்டவரே, இந்த காலை நேரத்துல பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற மக்களுடைய வாழ்க்கையில விசேஷத்த சமாதானத்தை நீ தருவீர் நம்புகிறப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.